வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, விராட் கோலிக்கும் இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரிக்கும் நான் இன்றும் நன்றி கடன் பட்டவனாக உள்ளேன், என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நான் அவர்களிடம் அளித்த உறுதிமொழியை இன்னும் கடைபிடித்து வருகின்றேன் என்று கூறியுள்ளார். அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் மீண்டும் விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக அப்போதே இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரிக்கு நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார். வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா தன்னை நிரூபித்த பிறகும் கூட இந்திய டெஸ்ட் அணியில் அவருக்கு நிரந்தரமான இடம் கிடைக்காமல் இருந்து வந்தது. அப்போதைய பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி அவரை மீண்டும் கூட்டி வந்ததோடு துவக்க வீரராக களமிறங்கி சாதித்து காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மகேந்திர சிங் தோனி தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கடைசியாக சர்வதேச போட்டியை சச்சின் டெண்டுல்கர் விளையாடிய பொழுது ரோஹித் சர்மா மிக சிறப்பாக விளையாடி 2 சதங்கள் எடுத்திருந்தார். எனவே அவர் தொடர்ந்து இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்படியான நிலையில் தோனி அவரை டெஸ்ட் அணியில் இருந்து கழட்டிவிட்டார். மேலும் விராட் கோலி ஆரம்ப கட்டத்தில் கேப்டனாக டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரோஹித் சர்மாவை விரும்பவில்லை. பிறகு ரவி சாஸ்திரி ரோஹித் சர்மா போன்ற ஒரு வீரரால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதே துவக்க இடத்தில் களமிறங்கி சாதிக்க முடியும் என்று கூறி வந்தார். வாய்ப்பு கொடுத்து அதை நிறைவேற்றியும் காட்டினார். இது குறித்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறும்பொழுது, டெஸ்ட் கிரிக்கெட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது சாதாரண முடிவாக இருக்க முடியாது என்கின்ற காரணத்தால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரவி சாஸ்திரி மற்றும் விராட் கோலி இருவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். அவர்கள் என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்தார்கள். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரை எனக்கு பேட்டிங்கில் எந்த இடம் கிடைத்தாலும் பரவாயில்லை. அதை நான் நன்றாக பயன்படுத்தி கொண்டு விளையாட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு துவக்க வீரராக வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிலையில் நான் விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரியிடம் நான் என்னுடைய சுதந்திரமான முறையில் தான் விளையாடப் போகின்றேன் என்று அவர்களிடம் கூறினேன். அதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். தற்பொழுது வரை நான் சுதந்திரமான முறையில் தான் விளையாடி வருகின்றேன் என்று கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் அவர்கள் இருவருக்கும் நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்று கூறியுள்ளார்.